வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் ராஜேஷ் உடைய உடல் நல்லடக்கம், நண்பனை இழந்து விட்டேன், ரஜினி உருக்கம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த வியாழக்கிழமை உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவரது திரைத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலருமே அவங்களுக்காக நேரில் அஞ்சலி செலுத்திய நிலையில் சற்று முன் அவங்க இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுள்ளது. அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான ராஜேஷ் வடிவுக்கரசியின் சேர்ந்து கன்னி பருவத்திலே படத்தின் கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த படத்தை தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரு. இவருக்காக கடந்த வியாழக்கிழமை காலை உயிரிழந்து போயிருக்கிறாரு. சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் ராஜேஷுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவர் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ராஜேஷுடைய மகள் திவ்யா கனடாவில் இருப்பதால் 1ஆம் தேதி இறுதிச்சடங்குகள் நடைபெற்றது. ஆடு தொட இல்லை என்று சொல்லுவாங்க. அதே போல் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வாங்க. உலக சினிமா, அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம் என அனைத்துமே தேடி தேடி தெரிந்து கொள்வாங்க. அவருக்கு தெரிந்த விஷயம் என்றாலே மற்றவர்கள் தெரிய வேண்டும் என பாராட்டுவார். என்னை அடிக்கடி சந்தித்து பேசுவார். நீங்கள் ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்பதை சொல்லுவாங்க. அவங்க இல்லாத எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நல்ல மனிதர், அவர் பேரிழப்பு, அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன் என்று ரஜினிகாந்த் அவர்கள் திருத்தியிருந்தார். இதையடுத்து பிற்பகல் 2 மணி அளவில் அசோக் நகரில் உள்ள சிலுவை ஆலயத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இறுதி திருப்பலி செய்யப்பட்டது. அங்கிருந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இறுதி அஞ்சல்கள் செலுத்தப்பட்டது. காரல் மார்க்ஸின் புத்தகத்தை படித்துவிட்டு அவர் மீது ஈடுபாடு கொண்ட ராஜேஷ் அவரது கல்லறை சென்றிருக்காரு. அந்த கல்லறை அவருக்கு பிடித்துவிட அந்த கல்லறை போல அடுத்த வருடமே தனக்குத்தானே ஒரு கல்லறை கட்டி மனைவியுடன் கல்லறை கீழ் தனக்கு இடத்தை விட்டு இருந்திருக்கிறாரு. அதே கல்லறையில் இன்று பெயரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ எல்லாமே இணையதளத்தில் வெளியாகி ராஜேஷுடைய மனசுக்காக நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. இப்படி ஒரு சினிமா நடிகரை நம்ம இழந்துட்டோமே என்று ரசிகர்கள் ரொம்பவே வேதனைப்படும் அளவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.